இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சவுக்கில் அடிச்சுக்கின உடனே எதுவுமே நடக்காதது மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்துக் கொண்டது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல. எது பகுத்தறிவு? யாருக்கு பகுத்தறிவு பாடம் எடுக்கிறீங்க? சரிங்க, அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்துக் கொண்டது பைத்தியக்காரத்தனமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு பொண்ணு பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அது பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் வேலைக்கும் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டின்னு உக்காந்துனுக்கிறான் பாருங்க ஒவ்வொரு அப்பனும். அவனுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, பணபலம் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கொச்சைப்படுத்தாதீர்கள். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பெத்த தாய் வயிற்றுலையும் வாயிலும் அடிச்சுக்கின்னு அழுவா. ஆனா அந்த தாய்க்கு இருக்கின்ற அந்த வலியை விட அதை சுத்தி நின்று பார்க்கிறவங்க பாருங்க, அவங்க நெஞ்சில தான் வலி அதிகமா இருக்கும். அது சரி, கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களை பத்தி கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அனுதாபம் இருந்திருந்தா அப்போ இந்த வலி வேதனை எல்லாம் புரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர் மயிறு மட்டும்லாம் பேசுறாரு, தரக்குறைவாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார். ஆமாய்யா, நான் இதே இந்த சேனல்ல நடிகர்களை கூட அவர்கள்னு தான் பேசுவேன். அந்த அளவுக்கு நான் மரியாதை கடைபிடிக்கிறவன். ஆனா இதேன்னா என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இறங்கி அடிச்சு தெருவே அலண்டு போய் நின்றது. இவர் வாயிலா இந்த வார்த்தை அப்படின்னு. என் பசங்களோட என் குடும்பத்தோட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாதுயா, என் பையனோட என்னுடைய நாகரிகம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நான் முட்டா பைய கிடையாது. அதே வழிதான் ஒவ்வொரு பெத்தவனுக்கு இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த கொதிப்புல அந்த வார்த்தைகள் வந்திருக்கு. என்ன, இதை விட தரங்கட்ட வார்த்தைகள்லாம் இந்த தமிழகத்துல நம்ம காதுல விழுந்ததே கிடையாதா? இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்வீச்சு நடந்தது, நெத்தியில ரத்தம் வந்தது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. திராவிடம் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் வந்தது, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. இவங்க சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார் அப்படின்னு. அப்படிதாங்க பேசுவான்.